இல்ல மாம்பழமா? அப்போ இந்த 5 ரூல்ஸ் மஸ்ட். சம்மர் சீசன் வந்தாச்சு, கூடவே மாம்பழ சீசனும் தொடங்கியாச்சு. அப்போ சம்மர்ல மாம்பழம் சாப்பிட போறீங்களா? இதை தெரியாம சாப்பிடாதீங்க. என்னன்னு முழு வீடியோல சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் மாம்பழம் ஹீட் அதிகப்படுத்தும்னு நினைப்போம். ஆனா நான் சொல்ற இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கவலையே வேண்டாம். முதல்ல நம்ம மாம்பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அதாவது 20 இருந்து 30 நிமிஷம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வச்சு நம்ம சாப்பிடும் போது போதுமான ஹீட் குறையும். அது மட்டும் இல்லாம மாம்பழத்து மேல இருக்கிற கெமிக்கலும் ரிமூவ் ஆகும். ரெண்டாவது, காலையில எம்டி ஸ்டொமக்ல மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது, நம்ம எத்தனை சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 சாப்பிட்டா போதும். அப்படி நீங்க அதிகமா சாப்பிடும் போது பாடி ஹீட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உங்க சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது, மாம்பழத்தை ஒரு பெஸ்ட் காம்போவா ட்ரை பண்ணி பாருங்க. மேங்கோ பிளஸ் மில்க், இது நம்மளோட பாடியை கூல் பண்ணி எனர்ஜி கொடுக்கும். அடுத்ததா மேங்கோ பிளஸ் தயிர் எடுத்துக்கும் போது டைஜஷன் பிரச்சனையை போக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காம்போவை நைட் டைம்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கடைசி டிப்ஸ், மாம்பழத்தை நீங்க உங்களோட ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். நேச்சுரலா க்ளோ கொடுக்கும். இதே மாதிரியே சூப்பரான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க.